السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதி இன்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து இரு உலகத்திலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருவானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒளிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கி பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசம் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான முஃமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலால் ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா என்று சொல்கிறார். அல்லாஹ்வும் வானவர்களும் மலக்குமார்களும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். எனவே மூமின்களும் நீங்களே ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நம்மை பணிக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஜலாலு அவனும் மலக்குமார்களும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரஹ்மத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மூமின்களை நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னால் இறைவா எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ ரஹ்மத்தை சொரிந்து கொண்டே இருந்து துஆ செய்யுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்படி சொல்லி காட்டுகிறார். இந்த ஸலவாத்தின் மகிமையை பார்த்தோம் என்று சொன்னால் எக்கச்சக்கமாக ஹதீஸ் நமக்கு காணப்படுகிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் ஸல்லா அலைய வாஹிதன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷரன், அந்த ஒரு தடவை ஸலவாத் சொல்லக்கூடிய அந்த மனிதர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்தை சொல்லுகிறான், 10 ரஹ்மத்தை இறக்குகிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்றெல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஸலவாத்துகளில் நிறைய ஸலவாத்துகள் இருக்கிறது. அதில் உடல் நோய்க்கென்று ஒரு குறித்த ஒரு ஸலவாத்தை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, எகிப்தில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய யூசுப் ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவர், அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஒருவர் வந்தார், அவர் எனக்கு 2 கண்களும் பார்வையற்று போய்விட்டது என்று சொல்லி அவர் இடத்தில் சொன்ன பொழுது நான் அவரை அழைத்து கொண்டு கண்ணுக்கென்று சிகிச்சை பார்க்கக்கூடிய ஒரு துறையில் நான் அழைத்து செல்கிறேன். அவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்துவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் கலாக்கதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்கள் கண்ணில் போகக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுருங்கிவிட்டது, இனிமேல் உங்களுக்கு பார்வை கிடைப்பது என்பது கஷ்டம்.
எந்த ஆபரேஷன் செய்தாலும் பார்வை மீண்டும் கிடைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்றாங்கன்னா, இந்த யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர் தன்னை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த மூமிடத்தில் சொன்னார், எனக்கு திடீர் ஒரு சிந்தனை வருகிறது, இது அல்லாஹ்வுடைய கலா கதில் உங்களுக்கு பார்வையுமே கிடைக்காது என்பது அல்லாஹ்வுடைய விதியில் இருக்கும் போல தெரியுது. விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சலவாத் இருக்கிறது, அதை சொல்லித் தருகிறேன், நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், காலையில் ஃபஜருக்கு பிறகு 100 தடவை, மகரிபுக்கு பிறகு 100 தடவை, தூங்கும் பொழுது ஒரு 100 தடவை ஓதி உங்கள் கண்களிலே தடவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு சொல்லுகிறார். இந்த பார்வையற்று போன அந்த மனிதரும் சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு எந்த சவாதி சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு காலையில் ஃபஜ்ர்ல கூட ஓதுறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்துல் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூருல் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹபிஹி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்கிற ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்தின் பொருள் என்று சொன்னால், திப்பில் குலூபி தவாயிஹா, உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவா ஸலவாத்து சொல் என்று சொல்லி இந்த ஸலவாத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதை ஓதி வாருங்கள் என்று சொல்லி யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர் சொல்லி அனுப்பிவிட்டார். காலங்கள் கடக்கிறது. அந்த சில மாதங்களிலேயே ரபீஉடைய மாதம் வருகிற பொழுது அந்த யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் தங்களுடைய பள்ளிவாசலில் ஒரு மீலாது விழாவை ஏற்பாடு செய்கிறார். அப்படி ஏற்பாடு செய்து பேசுகிற பொழுது இந்த மனிதன் அந்த சபைக்கு வந்து எனக்கு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் பேச கொடுங்களேன் என்று சொல்லி அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுத்த பொழுது அப்பொழுது மனிதர் சொன்னாராம், இப்படி என்னுடைய பார்வை போய்விட்டது, நான் யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய மனிதனிடத்தில் மருத்துவரிடத்தில் வந்தேன், அவர்கள் பார்த்து விட்டு என்னை கண் அறுவை சிகிச்சை டாக்டர் அழைத்து சென்றார்கள், அங்கு போனால் என்னுடைய நரம்புகள் எல்லாம் சுருங்கி விட்டது, இனிமேல் பார்வை அவ்வளவுதான், உங்களால் பார்க்க முடியாது, அல்லாஹ் எதை உங்களுக்கு நாடி இருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பிய பொழுது யுஸ்ரி ஜிப்ரி என்று சொல்லக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை நிபுணர் எனக்கு இந்த ஸலவாத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த ஸலவாத்தை நான் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் படுக்கும் பொழுது நான் ஓதி என் கண்களில் தடவினேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட ஸலவாத்தின் காரணமாக எனக்கு அந்த குறையுள்ள அந்த பார்வை அகன்று பார்வை நிறைவாக எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி அந்த நோயாளி சொன்னார் என்கிற செய்தியை நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. அருமையான முஃமின்கள், எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படித்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் முகமது ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் சாலிஹ் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து எனக்கு பார்வை போய்விட்டது என்று சொல்லி முறையிடுகிறார்கள். அப்படி முறையிட்ட முகமது ஜெயின் அவர்களுக்கு நம்ம சாலிஹ் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்க, நீ டெய்லியும் காலையிலும் மாலையிலும் இந்த திப்பில் குலூபி தவாயிஹா வாஃபியத்துல் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூருல் அப்சாரி வ தியாயிஹா என்கிற இந்த ஸலவாத்தை நீ ஓதி வாருங்கள் என்று சொன்னார்கள். அது போன்று ஓதினார்கள். பார்வை கிடைத்தது என்பதை முகமது ஜெயின் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வையற்ற மனிதன் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால், ஸலவாத் மிகப்பெரிய அருள்மருந்தாக இருக்கிறது. அது எந்த ஸலவாத்தாக இருந்தாலும் சரி, அதில் குறிப்பாக சில ஸலவாத்துகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஸலவாத்து நாரியா என்ற ஒரு ஸலவாத் இருக்கிறது. அந்த ஸலவாத்தை ஓதினோம் என்று சொன்னால் வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் போகும் என்று மேல்மக்கள் சொல்லிக் கொடுத்தது காரணமாக இன்றைக்கு பல இடங்களில் ஓதி நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் உம்மி ஸலவாத் ஒரு ஸலவாத் இருக்கிறது. அந்த ஸலவாத்தை வெள்ளிக்கிழமை ஓதினோம் என்று சொன்னால் அது மிக ஏற்றம் என்று நமக்கு மேல்மக்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக மொத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது
எந்த அளவுக்கு நாம் ஸலவாத்தை அதிகம் அதிகம் ஓதுகிறோமோ அந்த ஸலவாத்தின் பொருட்டால் நாம் மணக்குகிறோம், நம் வாழ்க்கை மலர்கிறது. இன்னும் சொல்ல போனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள் அகற்றப்படுகிறது, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவது மட்டுமல்ல, உள்ளங்களும் முகங்களும் ஜொலிக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு மேன்மக்கள் அனுபவத்தின் மூலியமாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குமார்களும் இறைவனாகிய நானும் ஸலவாத்தை பெருமானார் மீது சொல்லுகிறோம், மூமின்களே நீங்களும் ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து பணிக்கிறான். எனவேதான் எல்லா பள்ளிவாசல்களிலும் பெரும்பான்மையாக 5 நேர தொழுகைக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஸலவாத்தை ஓதிக் கொண்டிருக்கிறோம். அதிலே சில குறிப்பிட்ட பள்ளிவாசல்களில் ஃபஜ்ரிலேயும் அஸரிலேயும் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு என்கிற அந்த ஆயத்தை ஓதி எல்லா மக்களும் ஸலவாத்தை சொல்ல வேண்டும், ஸலவாத்தின் சிந்தனை கொண்டு வருவதற்காகவே அந்த ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கம் பட்ட பள்ளிவாசலில் ஒரு பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் என்பதையும் மறந்துவிடக் கூடாது. எனவே ஸலவாத் மிகுதமாக நமக்கு நன்மையும் அந்தஸ்தையும் அள்ளித்தரக்கூடியது. அந்த ஸலவாத் என்றென்றும் ஓதி பெருமானாரை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله